ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு இன்டர்வல் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஐ மீன் 1, 2, 3ல இருக்க அதே மாதிரி தான், பட் ஆனால் இதில் இன்னும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? ஃபைன், பார்க்கலாம், வர்த் ஃபார் த மணி. ரொம்ப பயப்படுற மாதிரி பயம் மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. நீங்கள் இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா அரண்மனை சீரிஸ்? பார்த்துருக்கேன். அதோட இதை எப்படி கம்பேர் பண்ணுங்க? ஹானஸ்ட்டாக சொல்லனா மற்றதெல்லாம் வந்து போராக இருக்கும், இது இட்ஸ் ஃபைன், நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப காமெடியாக இருந்திருக்கும், த்ரூ அவுட் காமெடி. அது வந்து காமெடியில் பேய் இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்தது, இது படத்தோட காமெடியும் வைபாக போச்சு, நல்லா இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹாரர் ஜானர் பார்க்குறவங்க ரசிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ பயம்னு இல்லை, நல்லா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்தது. நம்ம ஊர் பேய் மாதிரி இல்லாமல் நார்த்லேருந்து அசாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்தது, நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருக்கு இப்போ? ஆதியோட மியூசிக் வேற லெவலில் இருந்தது, சாமி பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, சாமி பாட்டு மாதிரியே தெரில, வேற லெவலில் இருந்தது, வைபிங்காக இருந்தது. யார் நல்லா நடிச்சிருந்தான்னு லைன் அப் சொல்லுங்க. தமன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. தமன்னா ஃபைன், நல்லா இருந்தது. காமெடி யார் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க? காமெடி ஆஸ் யூஷுவல் யோகி பாபு அண்ட் விடிவி சார், ரெண்டு பேரோட காம்பினேஷன், நியூ காம்பினேஷன், ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கோவை சர்லா மேமோட காமெடியும் நல்லா இருக்கும். 5 பாயிண்ட்க்கு ரேட்டிங் ஃபைனலா எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு நான் வர்த்தான் தெரியல, பட் காமன் ஆடியன்ஸ் கொடுக்குறதானே ரேட்டிங் அரௌண்ட் ஒரு 3.94. Thank you மேம். அரண்மனை பார்த்துருக்கீங்களா பாட்டு? அதை பார்க்கும்போது இது என்ன சொல்லுங்க? எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. 3 கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தெரியல உங்களுக்கு? பட் இது ஃபுல்லாக அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரி தான் போய், ரிவெஞ்ச் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காமெடி நல்லா என்ஜாய் பண்ணலாமா? காமெடி என்ஜாய்லாம் பண்ண முடியாது, ஓகேவாக இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா சுந்தர்சி படம் நல்ல காமெடி தானே. ஆனால் இந்த வாட்டி இல்லை, எனக்கு தெரிஞ்சில்லை. நம்ம அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. புரியல. ரொம்ப காமெடி நல்லா இருக்கும்ல சுந்தர்சி படம், இதுக்கு முன்னாடி அது கேட்க. ஆனால் இதில் அவ்வளோவா காமெடி இல்லை, யோகி பாபு இருக்கிறனால கொஞ்சம் பார்க்கலாம். அங்கங்கே தான் இருக்குது, அங்கங்கே தான் இருக்குது. ஆமாம். மற்றபடி வேறு என்ன என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தை? என்ஜாய் இல்லை, அம்மா சென்டிமெண்ட் அதிகமாக இருந்துச்சு, அவ்வளோதான். அம்மா சென்டிமெண்ட்? ஆமாம். அம்மனா நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர் நடித்தாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்? கிளைமேக்ஸ் எப்பயும் போலே முடிச்சிட்டாங்க பாட்டோட. மற்றபடி உங்களுக்கு எங்கேயாவது போரிங்காக ஃபீலிங் பண்ணீங்களா? இல்லை, அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. அந்த மாதிரிலாம் தெரியல, த்ரோ அவுட்டாக நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. ஓகே. 5 பாயிண்ட் எவ்வளோ தருவீங்க? 5க்கா 3.5 தரலாம். 3.5. தேங்க்யூ. தேங்க்யூ. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் தான் பார்த்துருக்கேன், தேட்டரில் ஃபஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்துருக்கேன். இல்லை பார்த்துருக்கேன், அந்த படம் இப்போ பார்த்துருக்கேன். காமெடியாக போதா இல்லை படம் சீரியஸாக போதுங்களா? கொஞ்சம் காமெடியாக போகும், நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பிடிச்சிருக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க? கோவை சர்லா, கோவிக்கு பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. லேக்லாம் அவ்வளோ படம் நல்லா, சாங்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒன் பார்ட் எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுவுமே டைம் போகிறது தெரியல, நல்லா இருக்கு. மியூசிக்கு பட்டையை கிளப்பியிருக்காரு, அந்த சாமி சாங் ஒன்று, அப்புறம் லாஸ்ட்டு அச்சோ சாங். என்ன இதுக்கு முன்னாடி இதுக்கும் எது பெட்டர்னு சொல்லுங்க இருக்க சீரீஸில்? 4 சீரீஸில் 3 வேணால் கொஞ்சம் போச்சு, நல்லா போகல. மற்ற இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. திரும்ப ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சுந்தர்சிக்கு ஒரு கம்பேக். ஹாரர் இருக்கா, நிறைய காமெடி இருக்கா? ஹாரர் கம்மி, காமெடியெலாம் ஜாஸ்தி உள்ள படத்தில். பயங்கரமான ஒரு காமெடி, கண்டிப்பாக காமெடி. ஃபேமிலி எதிர்பார்க்குற ஒரு படம் இது. கண்டிப்பாக ஃபேமிலிலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்க எல்லாம். ரொம்ப ஹாரராகவும் இல்லை, அதாவது ரொம்ப பேயை போட்டு படத்தை வந்து ரொம்ப இது பண்ணல. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க படத்தில். இது யோகிவி, அப்புறம் வீட்டி வராங்களா? ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வராங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சார்? படம் நல்லா தான் இருந்தது, சூப்பர் தான். லாஸ்ட் ஃபைனல் சீன் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் பயங்கரமாக, அது அந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுத்துட்டான்டா உள்ள. ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது எனக்கு இது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க? ரெண்டுமே தான் நல்லா இருக்குது, ரெண்டும் ஓரளவுக்கு வரும். எவ்வளோ நேரம் ஆகுது கதை வர்றதுக்கு? கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொண்டு வந்து புரியல, அதுக்கப்புறம் பொறுமையாக போகுது, போக அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆயிடுது. சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேரும் பார்க்கலாம், 2 பேரும் பார்க்கலாம். எடிட்டிங் ஒரு பக்காவாக பண்ணிடுறாங்க, சாங்கும் எல்லாமே லாகலாம் ஆகுது. சுந்தர்சி எப்படி நடிச்சிருக்காரு? பக்காவாக நடிச்சிருக்காரு, சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு அதில், பயங்கரமாக சின்ன பையன் மாதிரி, வயசான மாதிரியே கிடையாது. லாஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்தது, வயசுனா பயங்கரம். லாஸ்ட்டில் அந்த இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, இப்போ லாஸ்ட்டாக போட்டாங்க அச்சோ பாட்டு. எப்படி யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டா? இல்லை, அவர் பார்த்தா தெரியல, அவர் நான் அப்படி பெடி பண்ணாரு. அதுவும் 2 பேரும் காம்பினேஷன், வீட்டு போட்டால் சூப்பர் இல்லை. 2 பேரும் இவங்க 2 பேரும் தாண்டி வேறனா யார் நல்ல காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க? இவங்க 2 பேரும் அதில். அப்புறம் அந்த ஒய்ஃப் யாருன்னா
அம்மா சித்தியா நடிச்சாங்க. சித்தியா இல்லை அவர் 2 பேர் தான். ஓகே. ஆ 2 பேரும் தான் காமெடி அதிகம். 2 பேர் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. எவ்வளோ மார்க் தெரியுங்க? 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்டுக்கு 9 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம். 5க்கு 5 கொடுப்பீங்க. ஆ சரி ஓகே. யோகி பாபா தெரியல, யோகி ஃபேன் தெரியல நான். ஆமாம். எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்தது படம். சென்டிமெண்டலாகவும் இருந்தது, அதே மாதிரி பக்காவாக இருந்தது படம். பார்க்கலாம். 3 அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அதான் 3ல் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக நம்ம எதெல்லாம் வேணும்னோமோ அதெல்லாம் அல்ட்ராவாக கொடுத்துட்டாங்க. காமெடி நல்லா இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது காமெடின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல காமெடி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல காமெடி சீரியஸாக போயிட்டாங்க. காமெடி கம்மி பண்ணி சீரியஸ் போயிட்டாங்க. எப்போ போல் அந்த பேய் தெரிஞ்ச உடனே அடி வாங்குறதெல்லாம் அந்த காமெடிலாம் எப்போ போல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போட்டது ரெகுலரெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பழைய சுந்தர் சி படம் மாதிரி வந்துச்சு திரும்ப. பார்ட் 1 மாதிரி. பார்ட் 1ல் எவ்வளோ ஃபயராக இருந்தாலும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். சென்டிமெண்டலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கச்சியோட வந்தாங்கன்னா நல்லா பார்க்கலாம். தங்கச்சி சென்டிமெண்ட் போட்டிருக்காங்க படத்தில். ஆமாம். படத்தில் தமன்னால எப்படி நடிச்சிருக்காங்க? ஆக்சுவலி தமன்னாக்கு தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஜாஸ்தி. ராஷி கண்ணாக்கு அவ்வளோவா இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இல்லை. தமன்னா வச்சு தான் கதை உங்களுக்கு மூவ் ஆகுன்றதுனால தமன்னா தான் ஸ்க்ரீன் ப்ளே ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு பெட்டர் ஆகுது அப்படின்னு? பெட்டராக எனக்கு எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் தான் பக்காவாக இருந்தது. சாங்கு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையாக பண்ணிருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு கம்பேக். 5 பாயிண்ட் எவ்வளோ கொடுப்பீங்கம்மா? 5க்கே நம்ம கேட்டால் 4.5 இல்லை 5, 6 எவ்வளோனா வச்சுக்கலாம். முதல்ல படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. ஓகே ஓகே. படம் ஓவராலாக நல்லா இருந்தது சார். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் போர் அடிக்காமல் தான் இருந்தது. எங்கேயுமே லேக் பெருசாக தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரண்மனை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக சொல்லுவீங்க? அரண்மனை 1 தான் சொல்லுவேன். ஒன்று தான் பெஸ்ட். அதுக்கு ஈக்குவலாக அது வந்துச்சா? இல்லை, அரண்மனை 1ஓட அப் டு த மார்க் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அப் டு த மார்க் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, இதை கிரேட் கம்பேக் சொல்லலாம். 3 அந்த அளவுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை ஆமாம், 2-3 வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் 4 வந்து கம்பேக் தான். கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சீட் எதிர்பார்க்குறதே காமெடி தான். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு ஃபுல் ட்ராக் வருது காமெடியில். அது வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் ஃபுல்லாக என்ஜாய், நானுமே நல்லா சரிசாக என்ஜாய் பண்ணேன். யார் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க? இல்லை அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா அவங்க பங்கு கொடுத்துருக்காங்க. யோகி பாபு சார் ஆகட்டும், வீட்டு கணேஷ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க பங்கு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் நம்ம அப்படி சொல்ல முடியாது. பட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமன்னா வந்து ஸ்க்ரீன் பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. தமன்னா தான் ஒன் ஆஃப் த லீட் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. அண்ட் அவங்க ராக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த அம்மா சென்டிமெண்ட் வரும். அண்ட் அந்த லாஸ்ட்டில் அம்மனுடைய அந்த கோயில் அந்த சம்மந்தப்பட்ட கடைசியில் சாமி தான் வந்து முக்கியமாக ஆடிக்கோன்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஃபேமிலியில் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இது ரொம்ப வல்கரிட்டியில் எதுவுமே கிடையாது. க்ளீனாக போகுது படம். அந்த நீட்டாக வந்து குழந்தைங்களோட பார்க்கலாம். ரிப்பீட்டட் சீன்ஸாக இருக்கா? இல்லை சார் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை அதான் சொல்லணும். படம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சீன்ஸ் இருந்தாலுமே போர் அடிக்காமல் கொண்டு போனது கொஞ்சம் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்ல முடியாது. லேக் இல்லாமல் அவர்கள் கொண்டு போயிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும். 2 பேர் இறந்து போவாங்க. அது தமன்னா ஆகட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் ஆகட்டும். அப்படி இறந்து போகும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு யாரோ மர்டர் பண்ணிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கொண்டு போய், ஏன்னா நார்மலாக த்ரில்லர் மாதிரி கொண்டு போய் அப்படி கொண்டு போனாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்குது? விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் பிஜிஎம் அண்ட் சாங் வந்து டீசெண்டாக இருக்குது. எல்லாம் டீசெண்டாக இருக்கும். 5 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தருவீங்க ரேட்டிங்? 5 பாயிண்ட்டுக்கு 4 கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.